சுசுகி கிக்ஸர் பைக் நீங்கள் பார்க்கின்றது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு கடன்காரன் ஆக்கப் போகின்றீர்களா? 4 லட்சம் ரூபாய்க்கு தான் எடுத்தேன். உங்களுக்கு தெரியும் 2022ஆம் ஆண்டு நான் பல்கலைக்கழகம் முடித்து வேலையில்லாத பட்டதாரி என்று சொல்லலாம். எந்த வீடும் அந்த வீடு பைக் இருந்த வீடும் எதிரெது வீடு. இந்த நிலைமையில எனக்கு அப்படி பதறி போயிட்டு, என்னடா அவ்வளோ படிச்சு நம்ம வைக்காம எழுதிட்டோம், இந்த புதறி வைக்காம மட்டும் எழுதாம விட்டோம்டா நம்மளோட வாழ்க்கை என்னமாய் போகிற அப்படின்ற ஒரு ஃபீல் வந்தது. 11,000 கிலோமீட்டர் தான் இந்த பைக்கில் ஓடி இருந்தாங்க. வெளிநாடு தவிக்கணும், வெளிநாடு போகப்படா என்ற நிலையில தான் நான் படித்தேன். மூட்டைகளுக்கு பெட்ரோல் அடிக்கே தீரும். இந்த பைக்கிலுக்கு 1 லட்சம் இன்சூரன்ஸ் ஒன்றுமே இல்லை. அப்போ அவசரத்துக்கு என்ன செய்யற, அங்கே போய் மோட்டார் வெஹிக்கிளை கேட்டேன். அவங்க சொன்னாங்க எடுத்துட்டு போ, இன்றைக்கு 4 லட்சம் ரூபாய் இருந்தா நாளைக்கு 4,50,000, அடுத்த நாளைக்கு 5 லட்சம் அப்படின்னு விலை கூறுற அந்த காலகட்டம் தான் 2022ஆம் ஆண்டு காலகட்டம். கையெல்லாம் இப்படி நடுக்குது, எக்ஸாமுக்கு போகக்குள்ள இப்படி நடுக்குதுடா. வணக்கம், நான் தனுராஜ். என்னுடைய யூடியூப் சேனலை பார்த்தால் தெரியும், இதுவரை காலமும் நான் பதிவிட்ட வீடியோக்கள் அனைத்தும் மோட்டார் வெஹிக்கிள் தொடர்பாகவும் அதே போல ஆடைகள் தொடர்பாகவும் தான் இருந்தது. இதில் நான் மோட்டார் வெஹிக்கிள் தொடர்பாக பதிவேற்றிய காணொளிகளில் ஃபேஸ்புக்கில் இருக்கட்டும், அதே போல் டிக்டாக்கில் இருக்கட்டும், அதே போல் யூடியூப்பில் இருக்கட்டும், நீங்கள் கமெண்ட் செய்கின்றீர்கள். இந்த கமெண்டில் நீங்கள் எவ்வாறான பதில்களை எனக்கு வழங்குகின்றீர்கள் என்று சொன்னால், ப்ரோ நீங்கள் சொல்லுகின்ற இந்த விலைகளுக்கு நாங்கள் மோட்டார் வெஹிக்கிளை வாங்கினால் எங்களுடைய வளவுகளை விற்க வேண்டும், அதே போல் வீட்டை விற்க வேண்டும், காணியை விற்க வேண்டும், இவ்வாறான பாரிய விலையில்தான் மோட்டார் பைக் விலையானது இருக்கின்றது. எனவே இவ்வாறான மோட்டார் வெஹிக்கிள்களுக்கு விளம்பரம் தேவையா அப்படி என்கின்ற ஒரு சிலரது பதில்களும் இருக்கின்றது. இன்னும் ஒரு சிலரது பதில்கள், லீசிங் வசதியினூடாக மோட்டார் வெஹிக்கிளை எடுத்துக்கொள்ளலாம் என்று நான் பேசுகின்ற போது, லீசிங்கை கட்டி என்னை கடன்காரன் ஆக்கப் போகின்றீர்களா ப்ரோ அப்படி என்கிற மாதிரியும் ஒரு சிலர் என்னுடன் பேசிக்கொண்டிருக்கின்றீர்கள். இவற்றுக்கு பதிலளிக்கும் விதமாகவும் நான் வாங்கிய மோட்டார் வெஹிக்கிளை எவ்வாறு வாங்கினேன், என்னுடைய மோட்டார் வெஹிக்கிள் என்ன மோட்டார் வெஹிக்கிள், என்னுடைய மனநிலை எவ்வாறு இருந்தது என்பது தொடர்பாகத்தான் நான் உங்களுடன் இந்த காணொளியை பகிரப் போகின்றேன். வாருங்கள் வீடியோவுக்கு போகலாம். இந்த இருக்கின்ற பைக் சுசுகி கிக்ஸர் பைக் நீங்கள் பார்க்கின்றது உங்களுக்கு தெரியும். இந்த பைக் தான் என்னுடைய பைக். நான் இந்த பைக்கில் 2022ஆம் ஆண்டு எடுத்தேன். இப்போ 2025 இப்போ எடுத்து கிட்டத்தட்ட நான் 2 வருஷம். இப்போ 2025 மூலமாக தான் நினைக்கிறேன். 2 வருஷம் நான் இந்த பைக்கில் எடுத்து. இந்த பைக்கில் நான் 4 லட்சம் ரூபாய்க்கு தான் எடுத்தேன். உங்களுக்கு தெரியும் 2022ஆம் ஆண்டு காலப்பகுதியில் பைக் இலங்கையில் இறக்குமதி இல்லை. காரணம் அதுக்கு நாட்டில் கொரோனா தொற்று ஏற்பட்டு பொருளாதார நெருக்கடி காரணமாக அரசாங்கத்தினால் பைக்கில் இறக்க முடியலை. இந்த அடிப்படையில் நான் புது பைக்கெலாம் இந்த பைக்கில் எடுக்கலை. எனது பக்கத்து வீட்டில் இருந்து தான் அந்த பைக்கில் 4 லட்சம் ரூபாய்க்கு எடுத்தேன். எனது பக்கத்து வீட்டில் என்று சொல்கின்ற போது எந்த வீடும் அந்த வீடு பைக் இருந்த வீடும் எதிரெது வீடு. எனவே இந்த பைக் எவ்வாறு பாவிச்சிருக்காங்க, யார் யார் ஓடி இருக்காங்க, எவ்வளோ ஓடிச்சு என்ற எல்லாம் எனக்கு தெரியும். இந்த பைக்கில் ஃபுல்லாக தெரிஞ்ச அழகாக எனக்கு மனம் வச்சு நான் இந்த பைக்கில் எடுத்தேன். இந்த பைக்கில் நான் எடுக்கும்போது நான் பைக்கில் எடுக்கும்போது 11,000 கிலோமீட்டர் தான் இந்த பைக்கில் ஓடி இருந்தாங்க. மிச்சதெல்லாம் நான் ஓடுனது தான். அந்த அடிப்படையில் இந்த பைக்கில் எனக்கு ஒரு மன திருப்தியோடு தான் எடுத்தேன் நான். அப்போ இந்த பைக்கில் அவங்க விற்க போகிறாங்க என்று நான் இந்த காதில் அறிஞ்ச உடனே என்னட்ட 4 லட்சம் ரூபா காசு இருக்குது. அப்போ நான் சொல்கிறேன், இந்த பைக்கில் நான் வாங்க போகிறேன் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்கிறேன். அப்போ அவங்க உடனே எடுத்த உடனே தாரத்துக்கு விரும்பலை. என்று சொன்னால் பைக்கிலுக்கு நான் எடுத்த அந்த காலப்பகுதியில் மோட்டார் வெஹிக்கிளுக்கு இப்போ இன்றைக்கு 4 லட்சம் ரூபாய் இருந்தால் நாளைக்கு 4,50,000, அடுத்த நாளைக்கு 5 லட்சம் அப்படின்னு விலை கூறுற அந்த காலகட்டம் தான் 2022ஆம் ஆண்டு காலகட்டம். அதே போல் நான் பைக்கில் எடுத்து ஒரு 2-3 மாதத்தால் பைக்கிலுக்கு 2 லட்சம் 9 லட்சம் அப்படி விலை இருக்கு. இந்த அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு அவசரம். ஒரு 3 நாள் பைக்கில் இழுத்தடிச்சாங்க, விற்க போகிறாங்க, விலை வச்சுறேன் அப்படின்னு சொல்லி கடைசியாக என்னட்ட இந்த பைக் கையில் 4 லட்சம் ரூபாய்க்கு பட்டது. நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் இப்போ மோட்டார் வெஹிக்கிள் எடுக்கிறதுக்கு விரும்பினா உங்களோட கையில் 4 லட்சம் ரூபா காசு தான் இருக்குது, அல்லது 5 லட்சம் காசு தான் இருக்குது. ஆனால் மோட்டார் வெஹிக்கிள் 2 லட்சம் 8 லட்சம் சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ என் பைக்கில் நீங்கள் எடுக்காதீங்க. ஏன் நான் அந்த எடுக்காதங்கன்னு சொல்கிறேன்னு சொன்னால், உங்களோட விருப்பம் எடுக்கிறது எடுக்காமல் விடுறது. நான் சொல்கிறேன் எந்த விருப்பத்தை எடுக்காதீங்க. ஏன்னு சொன்னால், இப்போ 4 லட்சம் ரூபா தான் உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லி நீங்கள் 7 லட்சம் ரூபாவோட பைக்கில் 4 லட்சம் கொடுத்து எடுத்தீங்கன்னு சொன்னால் 3 லட்சம் ரூபா காசு லீசிங் போடவர். இந்த 3 லட்சம் ரூபாயை
லீசிங் போட்டீங்கன்னு சொன்னால் மோட்டார் வெஹிக்கிள் ஓடுறதுக்கு பெட்ரோல் அடிக்கிறதுக்கு வேறையா நீங்கள் காசு வச்சுருக்கணும். தொழிலுக்கு போனாலும் சரினா ஏதாவது ஒரு வழியில் மோட்டார் வெஹிக்கிளுக்கு பெட்ரோல் அடிச்சே தீரணும். அதே போல் 3 லட்சம் ரூபா காசை வந்து லீசிங்கில் கட்டியே தீரணும் என்ற நிலையில் நீங்கள் இருப்பீங்க. இப்போ வேலைக்கு போனால் மாதம் எப்படி 3 லட்சம் ரூபாய்க்கு லீசிங் போட்டாலும் 21,000 22,000 மாதம் ஒன்று கட்ட வரும். அப்போ மாத தொழில் தான் செய்யணும். அதாவது மாத சம்பளம் இப்போ மாதத்துக்கு 60,000 50,000 சம்பளம் எடுத்தால் தான் அப்படியான ஒரு லீசிங்கை கட்ட வரும். அதில் அப்படி நீங்கள் கட்டினாலும் உங்களுடைய தொழிலும் அடிபடும். இப்போ நீங்கள் உழைக்கிற காசை நீங்கள் அப்படியே வச்சுருந்தா உங்களோட காசு சேவிங்கில் இருந்து கொண்டிருக்கும். இப்போ லீசிங்கில் கட்டினா 3 லட்சத்துக்கும் வட்டி கட்டணும். அப்படியான நிலைமையெல்லாம் வரும். இதெல்லாம் யோசித்து எந்த விருப்பத்தில் அடிப்படையில் நான் எப்படி இந்த பைக்கில் எடுக்கணும் என்று விரும்பினேன்னு சொன்னால் லீசிங் கட்டப்படாது. அதே போல் பைக் வந்து பெருசாக இருக்கணும், பிடிச்சிருக்கணும், சிறிய காசில் இருக்கணும், பெட்ரோல் குறைய பற்றணும். இந்த அடிப்படையில் தான் நான் மோட்டார் வெஹிக்கிளை விரும்புகிறேன். அதுக்கேற்ற போல தான் எனக்கும் பைக் வந்து அமைஞ்சது. அதே போல் நான் பைக் எடுக்கணுமென்று அவசரப்படலை. பைக் எடுக்கணும் இப்போ உடனே பைக்கை எடுக்கணும் அப்படின்னு அவசரப்படலை. பொறுமையோடு இருந்தேன். ஏன்னா நான் விரும்புகிறது போல் என்னட்ட இருக்கிற காசிக்கு ஏற்ற போல் பைக் வந்து அமைகின்ற காலப்பகுதியில் தான் நான் பைக்கில் எடுக்க வேண்டும் என்ற பொறுமை காத்திருந்தேன். எனக்கு அவசரமே இந்த பைக் எடுக்கிறதுல அவசரமே வரல. இந்த அடிப்படையில் எனக்கு தரமான சீதவியான ஒரு பைக் வந்து பட்டது. அந்த பைக்கு தான் இந்த பைக். இதே போல் இந்த பைக்கில் நான் எடுக்கிறதுக்கு முன்பு நான் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கேன். குறிப்பாக ஒரு இடத்துக்கு கட்டாயம் போக வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு பைக் இல்லாமல் நான் அந்த இடத்தை தவிர்த்தும் இருக்கின்றேன், போகாமல் இருந்தும் இருக்கின்றேன். இப்படி நீங்களும் மோட்டார் பைக் இல்லாமல் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு இருப்பீர்கள். இதன் அடிப்படையில் நீங்கள் மோட்டார் பைக் எடுக்கணும் என்றும் விரும்பி கொண்டிருப்பீர்கள். இந்த அடிப்படையில் தான் எந்த அனுபவத்தை நான் இப்பொழுது உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த பைக்கில் எடுக்கிறதுக்கு முன்பு நான் பைக் இல்லாமல் நானும் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டேன். இந்த அடிப்படையில் நான் ஒரு பிரச்சனையை உங்களிடம் பகிரப் போகின்றேன். உங்களுக்கு தெரியும், குறிப்பாக என்னை அறிந்தவர்களுக்கு தெரியும், நான் வந்து பல்கலைக்கழகம் முடித்து வேலையில்லாத பட்டதாரி என்று சொல்லலாம். பட்டத்தை முடித்து இருக்கின்றேன். நான் வந்து A-level எழுகின்ற அந்த காலகட்டத்தில் வந்து நான் களுவாஞ்சூடியில் A-level எழுதினேன். களுவாஞ்சூடில் A-level எழுதுகிறேன். அப்போது எங்களோட வீட்டில் வந்து மோட்டார் பைக் இல்லை. குறிப்பாக அப்பா வெளிநாடு, தம்பி வெளிநாடு, அதே போல் அத்தான் மட்டும் வீட்டில். அத்தானுக்கு வந்து சிலச்சு பைக் இருந்தேன். ஆனால் எங்களோட வீட்டில் வந்து பைக் இல்லை. அத்தானரு இப்படி அவருக்கு பல்வேறு வேலைகள் இருக்குது. இந்த அடிப்படையில் நான் வந்து A-levelக்கு எல்லா எக்ஸாமுக்கும் வந்து அத்தாண்ட மோட்டார் வெஹிக்கிளை எடுத்து கொண்டு போய் தான் A-level எக்ஸாமை வந்து எழுதுனேன். A-level எக்ஸாமில் வந்து எல்லா பாடமும் நல்லா செஞ்சுருக்கிறேன் என்ற மன திருப்தி எனக்கு இருந்துச்சு. இப்போ நாளைக்கு நான் வந்து பொதறிவு எக்ஸாம் எழுத போகிறேன். அப்போ அத்தான சொல்கிறேன், நாளைக்கு மட்டும்தான் எனக்கு எக்ஸாம் இருக்குது. நாளைக்கு நான் பொதறிவு எழுதுனா எனக்கு A-level எக்ஸாம் முழுக்க கிளியர் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் சொன்னார், சரி நாளைக்கு நீ பைக்கில் எடுத்து போய் A-level எக்ஸாமை எழுதிட்டு வா, அந்த பொதறிவு எக்ஸாம் எழுதிட்டு. சரி நான் பைக் இருக்குத்தானே என்ற திருப்தியில் வந்து நாளைக்கு பொதறிவு எக்ஸாம் எழுத போகிறதுக்கு தயாரான நிலையில் தயாராகிட்டு இருக்கேன். அப்போ காலையில் விடிஞ்சதுக்கு பிறகு நான் வந்து களுவாஞ்சுடிக்கு அந்த பொதறிவு எக்ஸாம் எழுத போகணும். அப்போ வெளிக்கிட்டது, குளித்து வெளிக்கிட்டது எல்லாம் செஞ்சுட்டு எக்ஸாமுக்கு போகிறதுக்கு வெளிக்கிட்டது. பைக்கில் வந்து பார்த்தா பைக் இல்லை. அத்தான் வந்து ஒரு வேலையாக ஒரு இடத்துக்கு போயிட்டாரு. அப்போ நான் கோல் எடுத்து கேட்டேன், அப்படி இந்த இடத்துல நிற்காரு அப்படின்ற ஒரு பதிலை சொல்லியிருந்தாரு. அப்போ எல்லா பாடமும் நல்லா செஞ்சாச்சு, பொதறிவை செய்யாட்டி இப்போ கெம்பேஜ் கிடைக்காது. உங்களுக்கு தெரியும், இந்த படித்தாக்களுக்கு தெரியும், கெம்பேஜ் கிடைக்காது. இந்த நிலைமையில் வந்து எனக்கு அப்படி பதறி போயிட்டேன். என்னடா அவ்வளோ படிச்சு நம்ம எக்ஸாம் எழுதிட்டோம், இந்த பொதறிவு எக்ஸாமை மட்டும் எழுதாமல் விட்டோம்டா நம்மளோட வாழ்க்கை என்னமாய் போகிறா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்தது. என்னடா எனக்கு வெளிநாடு போகணுமென்ற ஆசை வரலை. வெளிநாடு போகப்படா, ஸ்ரீலங்காவில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் படிக்க ஆகணும் என்ற சூழலில் தான் நான் படித்தேன். மக்கும்படி படிக்கணும் அப்படின்ற விருப்பம் இல்லை. இந்த வெளிநாடு தவிக்கணும், வெளிநாடு போகப்படா என்ற நிலையில தான் நான் படித்தேன். இப்போ படிக்கும் வேலை இல்லாமல் தான் இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த அடிப்படையில் நான் வந்து இருக்கின்ற போது இப்படி பைக்கில் அப்போ எனக்கு குளர்வமாய் வந்துட்டு என்ன இப்படி அத்தான் செஞ்சு போட்டாரு அப்படி இந்த ஒரு ஃபீல்டை வந்து யோசித்து கொண்டு இருந்தேன். அப்போ அந்த டைமில் வந்து நமக்கு வந்து டிராக்டர் வேலையெல்லாம் தெரியும். அப்போ நான் அந்த சமயம் வந்து எங்களோட குழந்தையில் ஒரு ஆள்ற மெஷினை வேலைஞ்சு கொண்டு இருந்தேன்னா, அப்போ அவங்களோட வீட்டை வந்து பைக் கொண்டு இருந்தேன். ஆனால் அந்த பைக்கிலுக்கு வந்து ஆண்டு லட்சம் இன்சூரன்ஸ் ஒன்றுமே இல்லை.
அப்போ அவசரத்துக்கு என்ன செய்யற அங்கே போய் மோட்டார் வெஹிக்கிளை கேட்டேன். அவங்க சொன்னாங்க எடுத்துட்டு போ என்று சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு ஒரு சந்தோஷம் போல. இப்போ இந்த இடைக்குள்ள வந்து கிட்டத்தட்ட 3/4 மணித்தியாலம் தான் இருக்கு. இப்போ களவாஞ்சுடி 3/4 மணித்தியாலத்துக்குள்ள போனா தான் நான் இந்த எக்ஸாம் எழுதணும் என்ற அடிப்படையில் அந்த மோட்டார் வெஹிக்கிளுக்கு ஆண்டலேஷன் இன்சூரன்ஸில் ஒன்றுமே இல்லை. அப்படியான நிலைமையில அந்த பைக்கில் அவங்க இல்லைன்னு சொல்லாம எடுத்துட்டு போன்னு சொன்னதால அந்த பைக்கில் நான் எடுத்துட்டு போய் தான் அந்த எக்ஸாம் எழுதினேன். அப்போ அந்த டைம்ல என்னுடைய ஃபீல் எப்படி இருந்திருக்கும்ன்றதை நீங்க யோசித்து பாருங்க. அதை சொல்லி விளங்கப்படுத்தாத அளவுக்கு அந்த ஃபீல் இருந்துச்சு. அப்படி கையெல்லாம் அப்படி நடுக்குது. எக்ஸாமுக்கு போகக்குள்ள அப்படி நடுக்குதுடா. அவதிப்பட்டு ஓடி போய் அப்படி எக்ஸாம் எழுதி தான் பாஸ் பண்ணி கெம்பேஷன் முடிச்சேன். இப்படி இருந்து இப்படியான பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொண்டு இதை விட பல பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்க. நான் அதில் வந்து முக்கியமான பிரச்சனையை தான் நான் சொல்றேன். இப்படியான பிரச்சனைகளை எதிர்கொண்ட போதிலும் எனக்கு வந்து அவசரப்பட்டு பைக்கில் எடுக்கணும், நாளைக்கு எடுக்கணும், நாளைக்கு எடுக்கணும், அதை ஈடு வச்சு எடுக்கணும், இதை ஈடு வச்சு எடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமே வரல. ஏன்னு சொன்னால் நான் இதுவரை காலத்தில் வந்து இன்னும் ஒரு எப்படின்னு சொல்ல எல்லாரும் வந்து என் வயசில் வந்து அங்கன்னு சொல்லி வேலைக்கு ஓடிக்கொண்டிருப்பாங்க. நான் வந்து வேலை செய்யலை என்று சொல்லலாது. வேலை செய்கிறான் அது டியூஷனுக்கு வெள்ளாமல் வயல் விதைக்கிற வெட்டுற அதே போல் அப்படியான காலகட்டங்கள்லாம் நம்மளுடைய தொழில் இருந்து கொண்டிருக்கும். இந்த மாதச்சம்பளத்துக்கு வேலை இதுவரைக்கும் செய்யலை. இப்படி செய்யாமல் நான் வந்து எந்த கஷ்டம் அதுவும் இல்லாமல் இருக்கணும்னு சொன்னால் என்னுடைய இந்த எப்படி அந்த அறிவு அப்படின்றலாம் அந்த எப்படி செஞ்சால் என்ன வரும் என்ற ஒரு அளவு சிந்தித்து நடக்கிறதால வந்து எனக்கு இதுவரைக்கும் பணம்ன்றது ஒரு பெரிசா இதுவரைக்கும் படலை. என்ன சொன்னால் சிலாக்கள் என்ன செய்வாங்க, அவங்கிட்ட கையில் காசு தெரியாது, நகையோ என்னதையாவது ஈடு வச்சு போட்டு இன்னொரு பொருளை வாங்க ஆசைப்படுவாங்க. ஆனால் எனக்கு அப்படியெல்லாம் இதுவரைக்கும் இன்னும் வரலை. இப்போ எந்த எண்ணமெல்லாம் அப்படின்னா கையில் இருக்கிற காசுக்கு ஏற்றால் போல பொருளை வாங்கி கொண்டு அளவோட வாழ்க்கையை நடத்தணும் என்ற அடிப்படையில் தான் நான் என்னிட்ட இருந்த 4 லட்சம் ரூபா காசு எடுத்து 4 லட்சம் ரூபாய்க்குரிய மோட்டார் வெஹிக்கிளை தான் வாங்கினே தவிர 7 லட்சம் ரூபா 9 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபா அப்படின்னு சொல்லுன்னு மோட்டார் வெஹிக்கிளுக்கு நான் ஆசைப்படலை. இதே நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கின்றேன் என்று நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு தெரியும், நான் வந்து மோட்டார் வெஹிக்கிள் வீடியோக்களை எடுத்து எனது யூடியூப் சேனலில் பதிவேற்றுகின்ற போது என்னடா அது இந்த மோட்டார் வெஹிக்கிளுக்கு இப்படி விலை சொல்கிறான் அப்படின்ட்டு நீங்கள் யோசிப்பீங்க. ரெண்டு வேலை வந்து இந்த மோட்டார் வெஹிக்கிளை நான் வந்து ஒரு மோட்டார் வெஹிக்கிள் கடைக்கில் சென்று மோட்டார் வெஹிக்கிளை வீடியோ எடுத்து போட்டால் நீங்கள் அதை பார்த்து அந்த மோட்டார் வெஹிக்கிள் எவ்வாறு இருக்கிறது, அந்த மோட்டார் வெஹிக்கிளுடைய விலை எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பாக அறியணும் என்ற ஒரே நோக்கத்துக்காகத்தான் நான் அந்த வீடியோக்களை பதிவேற்றி கொண்டிருக்கின்றேன். அதை விடுத்து இந்த கடைக்கு போய் மோட்டார் வெஹிக்கிளை நீங்கள் எடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கில் நான் கட்டாயப்படுத்தலை. இதை யாருக்கு சொல்கிறேன்னு சொன்னால் சில பேர் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, இப்படி இந்த மோட்டார் வெஹிக்கிளுக்கு இப்போயான விலையை சொன்னால் இந்த வலை விற்கணும் வீடு விற்கணும் அப்படின்றவங்களுக்கு தான் நான் இதை சொல்லி கொண்டிருக்கின்றேன். எனக்கு எப்படியாவது இந்த யூடியூப்பை வந்து ஒரு கட்டத்துக்கு வளர்த்தி செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலையில் இருக்கேன். எப்படின்னா இப்போ தெரியும் உங்களுக்கு, படித்தவர்களுக்கு வேலை எடுப்பது என்பது, அரசாங்கத்து வேலை கிடைப்பது என்பது வருங்காலம் பெரியதொரு சவாலாக அமைகிறது. இதற்கேற்றாத போல எனக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தணும் என்ற நோக்கில் நான் இந்த யூடியூப் சேனலை வந்து நிலையாயினி செய்து கொண்டு போகலாம் என்று முடிவெடுத்திருக்கின்றேன். அதில் முதல் கட்டமாகத்தான் இந்த பைக் தொடர்பாக நான் காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த பைக் கடைக்கு போகிறேன், அடுத்தது ஓட்டோ கடைக்கு போவேன், அதே போல் கார் கடைக்கு போவேன். இவ்வாறான கடைகளுக்கு போய் மோட்டார் வெஹிக்கிள் எடுத்து போட்டதுக்கு பிறகு அதே போல் இடைக்கிட உங்களுக்கு தெரியாத ஊர்களுக்கு போவேன். இப்போ தெரியாத ஊர் என்று சொல்லலாது, குறிப்பாக இலங்கையில் இருக்கின்ற ஊர்கள் அனைத்துக்கும் போக வேண்டும் என்று எனக்கு விருப்பம். இப்போ ஊருக்கு போயிட்டு வந்து அந்த ஊருக்கு எவ்வாறு போகலாம், அந்த ஊருக்குடைய பாதை எங்கு இருக்கின்றது, அங்கே வந்து எவ்வளவு தொகையான மக்கள் இருக்கின்றார்கள், அந்த கிராமத்தினுடைய கல்வித்தரம் எப்படி இருக்குது, அந்த கிராமத்தில் இருக்கின்ற மக்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது, அந்த மக்கள் எவ்வாறு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள், இவ்வாறுபட்ட பல்வேறுபட்ட கருத்துக்களை உள்ளடக்கியதாக காணொலியை பதிவேற்ற வேண்டும் என்றெல்லாம் எனக்கு விருப்பம் இருக்குது. வருங்காலங்களில் அப்படியான காணொலிகளையும் எனது யூடியூப் சேனலில் நான் பதிவேற்றுவேன். முதல் கட்டமாக இப்படி சின்ன சின்ன கடைகளுக்கு சென்று வீடியோக்களை உங்களுக்கு பதிவேற்று கொண்டு இருக்கின்றேன். நான் இந்த அடிப்படையில் வந்து எந்த அனுபவத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால், நீங்களும் பைக் எடுக்க விரும்பினால் உங்கள்கிட்ட இருக்கின்ற காசுக்கு ஏற்றால் போல நான் எந்த விருப்பத்தை சொல்வேன், கடையில் எப்பையும் பைக் எடுக்கணும் என்று நான் விரும்ப மாட்டேன். ஏன்னு சொன்னால்,
இப்போ நமக்கு தெரிஞ்ச பைக்கு, அதாவது நம்மளோட ஊருக்கு இருக்கட்டும் அல்லது பக்கத்து ஊரில் இருக்கட்டும், நமக்கு நண்பனுக்கு தெரிஞ்ச பைக்கு அப்படியான பைக்கில்னா விசாரிச்சு இந்த பைக் என்ன கண்டிஷனில் இருக்குது, எவ்வாறு விலையை கொடுக்கலாம், அந்த பைக் உளுந்திருக்கா அல்லது அடிபட்டு இருக்கா, ஆக்சிடென்ட் பட்டு இருக்கா, அந்த பைக்கில் இணைக்கிருக்காங்களா, அப்படியான முழு தகவலை நம்ம அறிஞ்சிருப்போம் ஊருக்கு இருக்கிற பைக். ஆனால் கடையில் இருக்கிற பைக்கிலுக்கு வந்து, பழைய பைக்கிலுக்கு வந்து அந்த பைக் எங்கே இருந்தது, ஆறு ஓடுனா ஆறு பாவிச்சான்ற முழு விளக்கம் நம்ம தெரியாமல் தான் நம்ம காசை கொண்டு கொடுப்போம். சில எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இப்படி தான் கடையில் பழைய பைக் எடுத்து இப்போ 3 லட்சத்துக்கு பைக் எடுத்து வருவாங்க. அவங்களோட வீட்டுக்கு கொண்டு 2 நாள் ஓடுனதுக்கு அப்புறம் அந்த பைக் வந்து இன்னொரு பிரச்சனை அப்படியே பைக் வந்து பிரச்சனையை கொண்டு வரும். அப்புறம் அதுக்கு பெரிய காசை போட்டாலும் இந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன், நீங்கள் செகண்ட் ஹேண்ட் பைக் எடுக்க ஆசைப்பட்டால் உங்களோட ஊருக்குள்ளே அல்லது பக்கத்து ஊருக்குள்ளே நம்மளோட சனங்கள் பாவிக்க பைக்கில் எடுக்கிறது நல்ல ஒரு தரமான ஒரு நிகழ்வாக இருக்கும். அதை விடுத்துட்டு நீங்கள் பழைய பைக்கில் கடையில் எடுக்கிறத நான் விரும்பலை. ஆனால் புது பைக் எடுக்கணும்னா கடையில் தான் எடுக்கணும். இந்த அடிப்படையில் தான் இந்த பதிலை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த காணொலியை பதிவேற்றினேன். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் உங்கள் தனுராஜ். நன்றி, வணக்கம்.